ஏமன் உள்ளிட்ட நாடுகளில் பயங்கரவாதிகளை தாக்கி அழிக்கும் ஆளில்லா விமானம் குறித்து நமது செய்தியாளர் எம் மணிகண்டன் அளிக்கும் விளக்கத்தை பார்க்கலாம். உலகின் பல நாடுகளில் அமெரிக்கா ராணுவ தாக்குதல்கள் நடத்திட்டு இருக்கு. மத்திய கிழக்கு பகுதிகளிலும் சரி, வளைகுடா நாடுகள்லையும் சரி, ஆசியா பகுதிகளிலும் பல நாடுகளில் அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. பல்வேறு ஆயுதங்களை இதற்காக பயன்படுத்திட்டு இருக்கு. மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்தவரை அமெரிக்காவுடைய தாக்குதல்கள் பெரும்பாலும் சிரியா, ஈராக் உள்ளிட்ட பல நாடுகளில் நடக்குது. அல்-கைதா பயங்கரவாதிகளுக்கு எதிராக அமெரிக்கா நடத்தக்கூடிய தாக்குதல் ஏமனில் குறிப்பாக அதிக அளவில் நடந்துகிட்டு இருக்கு. மிக துல்லியமான தாக்குதல் என்று கூட இதை சொல்றாங்க. இந்த துல்லியமான தாக்குதலுக்கு அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதத்தை தான் நாம் பார்க்க போறோம். இந்த ஆயுதமானது ஒரு ட்ரோன் அப்படின்னா ஆளில்லா விமானம். இந்த ஆளில்லா விமானத்தினுடைய பெயர், அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய இந்த ஆளில்லா விமானத்தினுடைய பெயர் பிரிடேட்டர். இந்த விமானத்தில் என்ன வசதி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் மிக குறிப்பாக துல்லியமான தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானம் அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடியது இது ஒரு கேமரா. இந்த கேமரா 360 டிகிரியும் சுழன்று எதிரிகளுடைய இலக்கை நமக்கு துல்லியமாக சொல்லும். மிக தொலைவில் இருந்தபடியே, பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்தபடியே இந்த விமானத்தை இயக்க முடியும். இந்த காட்சிகள் பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் உடனடியாக செல்லக்கூடும். அதனால் அங்கிருந்தே இலக்கை குறிவைக்க முடியும் அப்படிங்கிறது இந்த கேமராவுடைய வசதி. 360 டிகிரியும் சுழலக்கூடியது இந்த கேமரா. அடுத்தது, இந்த இலக்கை குறிவைத்த பிறகு தாக்குதல் நடத்துறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஏவுகணைகள் இதில் இருக்குது. இந்த ஏவுகணைகளானது இலக்கை மிக துல்லியமாக தாக்கக்கூடியது இந்த ஏவுகணைகள். இந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி இலக்கை குறிவைத்து துல்லியமாக தாக்கி அளிக்கக்கூடிய திறன் இந்த பிரிடேட்டர் என்று சொல்லக்கூடிய இந்த விமானத்துக்கு இருக்கு. இந்த விமானமானது மிக துல்லியமாக பல்வேறு எதிரிகளுடைய முகாம்களை அழிச்சிருக்கு. ஆனாலும் இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த விமானமானது எதிரிகளை, அதாவது பயங்கரவாதிகளை அழிக்கக்கூடிய அதே நேரத்தில் அப்பாவி பொதுமக்களையும் இது தாக்கி அழிக்குது. இதன் காரணமாக ஏராளமான அப்பாவிகள் பலியாகி இருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த குற்றச்சாட்டு. இது அமெரிக்காவினுடைய பிரிடேட்டர் விமானத்தினுடைய முக்கியமான பண்புகள்.